இந்த மசாலா ஐட்டம்லாம் முதல்ல போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் கலர் மாறின உடனே தக்காளி போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் போடணும். கட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது கூட பட்டாணி, சோயா சங்க்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி அது எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் காய்கறி மட்டும் போடுறேன். காய் நல்லா வதங்கின பிறகு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி போட்ட பிறகு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காய் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் தயிர், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 2 சொம்பு ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சோடனே அரிசி போடணும். இப்போ தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். கிளறிட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொதிச்சுட்டு சாதம் கொஞ்சம் வெளியே தெரியும் போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் வெஜ் பிரியாணி ரெடி. அது ஆனவொடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சாதம் மேலே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருவோம். ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அப்படி டைம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னா 2 விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். சூப்பராக நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இந்த
சைடில் எடுத்து விடுங்க, அப்போ தான் அரிசி உடையாது. ரெடி, வாங்க சாப்பிடலாம்.